ஆந்திராவில் தொடரும் கனமழையால் விஜயவாடா நகரமே தண்ணீரில் தத்தளிக்கிறது. வெள்ள பாதிப்புகளை படகில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 2 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தங்கியிருந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் சனிக்கிழமை தொடங்கி கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக விஜயவாடா நகரத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயவாடா நிர்வாகத்திற்கு உட்பட்ட அம்மாபுரம், நைனாவரம், நுன்னா, வத்தாப்பாடு என்கின்ற கிராமங்கள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. மழைநீர் வீடுகளை நிரப்பி சாலைகளில் பாய்ந்தோடுகிறது. இதனால் செய்வதறியாத மக்கள் பெரும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத மழையால் நல்கொண்டா மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் ரயனபாடு ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. ரயிலில் இருந்த பயணிகள் ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விஜயவாடாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை படகில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புதமேரு கால்வாயின் நீர் புகுந்ததால் இவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதமேரு கால்வாயை முந்தைய அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டதாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் மீட்புப் பணிகளுக்காக 10 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள், 6 ஹெலிகாப்டர்கள், 40 படகுகளை தாம் கேட்ட அடுத்த கணமே ஒன்றிய அரசு அனுப்பி வைத்துள்ளதாக சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார். என்டிஆர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்கியிருந்து மீட்புப் பணிகளை பார்வையிடப் போவதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மழை தொடர்வதால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 20 ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் வேறு பாதையில் இயக்கப்படுகின்றன. ஆந்திராவில் ஆகஸ்ட் மாதத்தில் 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அத்துடன் ஆந்திராவின் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள ஆந்திர மாநிலத்திற்கும் தெலுங்கானாவுக்கும் ஒன்றிய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி வாயிலாக இரு மாநில முதலமைச்சர்களிடம் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.